அதான வாழ்க்கை என்பது வியாபாரம்னர். வரும் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். போனால் போகட்டும் போடா. இந்த பூமியில் நிலையாய் ஒன்றும் இல்லை. இதை சினிமா பாட்டா நினைக்கப்படாது. நம்ம நாட்டு ஆள வர்ற தலைவன்லாம் இதை நினைச்சான்னா தப்பு பண்ண மாட்டான், ஒழுக்கமா இருப்பான். செத்து போவோன்னு ஒரு வேலைக்கு நினைப்பில்லையே, இருப்போன்னு நம்புதாங்க. என்ன செத்துருவோண்டா. விட்டுவிட போவதையும் விட்டுவிட்ட உடனே உடலை சுட்டுவிட போகின்றார். சுற்றத்தார் பட்டது எந்நேரமும் சிவனை ஏற்றுங்கள். பட்டினத்தார் சொல்றாரு, இல்ல உயிர் போயிரும். பொண்டாட்டி வச்சுக்கிடுவாடா கைமணி. எத்தனை தடவை முத்தம் கொடுத்துருப்போம் சண்டாளிய, எத்தனை தடவை கொஞ்சம் இருப்போம், எத்தனை சேலை வாங்கி கொடுத்துருப்போம். அழுவா எடுக்கத்தான் ஏற்பாடு பண்ணுவான். வச்சிருப்பாளா? அங்க மன்னிச்சுக்கிடுங்க. இல்லை மகன் தான் எங்கள் அப்பா என்னோட படிக்க வச்சார், ஆளாக்கினாரு, எனக்கு 1 கோடி ரூபா சொத்து வச்சிருக்காரு, எங்கள் அப்பா இருக்கட்டும்மாண்ணா. அழுதுகிட்டே சொல்லுவான், மாமா ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டேலாமா. இல்லை இன்னொரு கேடு, 2 கோடி ரூபா சொத்து சேர்த்து வச்சிருக்கான் அந்த கவுண்டன். அவனை சுடுகாட்டில் கொண்டு வச்சு அந்த 1.5 பவுன் மோதிரத்தை வெட்டி எடுத்துட்டானுங்களே. எடுக்கானா இல்லையா? அழுதுகிட்டே அந்த பையன் சொல்கிறான், பெரிய பையன், மாமா அந்த மோதிரம் எங்கள் ஊரில் என்ன பண்ணானுவோ வெட்டும்போது விரலையும் வெட்டிட்டானுவோ. அவனுக்கு விரலை வெட்டினது வருத்தம் இல்லை, நான் பார்த்தது வருத்தம். இந்த சண்டாளையும் பார்த்துட்டானே, உலகம் பூரா சொல்லுவானடா விரலை வெட்டிட்டோம்னு. ஒரு பேர் என்கிட்ட சொல்கிறான், மாமா அவளுக்கு வலிக்காதுங்க. அதே சண்டாள அவனுக்கு எவ்வளோ கொழுப்பு இருக்கும். அதானே சொன்னார், இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா? வந்தது தெரியும், போவது எங்கே, வாசல் நமக்கே தெரியாது. அடுத்து சொன்னா பாருங்க, அதான் அறிங்க, வந்தவரெல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. டாக்டர்கிட்ட எல்லாம் கேட்குறேன், ஒழுக்கமாக வேலையை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டுமா? நான்